போன வருஷம் எண்ட்ல வந்து இன்ஃபினிக்ஸ்ல இருந்து Zero 5G அப்படிங்கிற ஒரு புது போனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஹையர் அண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனாக வந்துச்சு. இப்போ அதே சீரிஸ்ல வந்து Infinix Zero 5G 2023 அப்படிங்கிற மாதிரி வருஷத்தை மட்டும் ஆட் பண்ணி புதுசாக இன்ஃபினிக்ஸ் வந்து இந்த போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸோட அந்த Zero 5Gக்கும் இந்த லேட்டஸ்டான Infinix Zero 5G 2023 எடிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல டிசைன் வைஸா பார்க்கும்போது இந்த இன்ஃபினிக்ஸோட Zero 5G 2023 எடிஷனுக்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Zero 5Gக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கு. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் தராங்க. மேலும் 500 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸோட Zero 5Gல பயன்படுத்தப்பட்ட அதே டிஸ்பிளே தான் இந்த 2023 எடிஷன்லையும் பயன்படுத்துறாங்க. இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் ப்ராசரில் வித்தியாசம் இருக்கு. இன்ஃபினிக்ஸோட Zero 5Gல வந்து நமக்கு Dimensity 900 அப்படிங்கிற ப்ராசர் பயன்படுத்தி இருந்தாங்க. இதுல MediaTekோட Dimensity 1080 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் சிப்செட் பயன்படுத்துறாங்க. பேசிக்கா பார்க்கும்போது Dimensity 900க்கும் இந்த 1080க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இந்த கிளாக் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நமக்கு 2.4 GHz ல இருந்து 2.6 GHz வரையும் கூட்டியிருக்காங்களே தவிர GPU உட்பட மற்ற எல்லா விஷயங்களும் காமனான விஷயம் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது லைட்டான ஒரு குட்டி அப்கிரேட் தான், எந்த ஒரு வித்தியாசமும் நமக்கு வந்து தெரிய போறது இல்ல. மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே விளையாட முடியும். ஸோ ப்ராசர் வைஸ் வந்து வித்தியாசம் கொடுத்திருந்தாலும் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்க போறதில்ல. மற்றபடி இந்த ஃபோன் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. மேலும் இந்த ஃபோன் Android 12 OSல XY12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோனில் டெடிகேட்டட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைம்ல ஃபோன் யூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவதாக ஒரு மேக்ரோ சென்சரும் கொடுக்குறாங்க. 4K வீடியோ வந்து 60 ஃப்ரேம் per செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணலாம். ஸோ பேக் சைட் கேமரால இந்த பிரைமரி கேமராலையும் ஒரு குட்டியோண்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டாவது கேமரால சொதப்பிட்டாங்க. அதாவது Infinix Zero 5Gல நமக்கு ரெண்டாவது கேமரா 13 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து ஒரு டெப்த் சென்சரும் மேக்ரோ சென்சரும் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. தியரிட்டிக்கலா பார்க்கும்போது இது ஒரு டவுன் கிரேட் தான். மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. சைட் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இருக்கு. இது இப்போ 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் தராங்க. 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்கு. ஸோ மெஜாரிட்டியான 5G பேண்ட்ஸில் சப்போர்ட் ஆகும். மற்றபடி டியூல் 4G VoLT, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓவரலாக இன்ஃபினிக்ஸோட இந்த Zero 5Gக்கும் இந்த ஃபோனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசரில் ஒரு குட்டி அப்கிரேடும், பிரைமரி கேமராவில் குட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டாவது கேமரா வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் இந்த Zero 5G 2023 எடிஷனை வந்து கூட கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த இன்ஃபினிக்ஸோட Zero 5G 2023 எடிஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற வீடியோஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.